சரி ரஞ்சன் சொல்லி தான் வந்திருக்கேன். அவர் ரஞ்சன் தெரியல. நீங்க முதல்ல சாமான் வாங்குவீங்களே. ரஞ்சன் நம்ம கடக்காரு அருணாக்கா ரஞ்சன். ஆமா அவங்க பிரான்ஸ்ல இருக்காங்க. தம்பி இதை வெளியில வச்சுப்பீங்க டஸ்ட் வராம. எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது பார்த்தோம் வசதிக்கு. கடை விட்டுட்டு அவங்களுக்கு இனி வேற என்ன தேவை இருக்குங்க? அவங்க என்ன இது பண்ணாங்கன்னா மாசம்னா கொஞ்சம் வழியை தரணும். சாப்பாடு ரெகுலராகவே வாங்கி கொடுத்துருவோம். கடையில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். இங்கே வந்து சாமான் எல்லாம் டபுள் ரேட். வாழைக்கா டவுனுக்குள்ளே வாங்கினா கொஞ்சம் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். என்னன்னு செய்யுங்க யோசனை. இது ஒரு தொண்டு செஞ்ச மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நமக்கு இதை செய்யும்போது உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும். அம்மா உங்களுக்கு வேற என்ன செய்யணும்னாங்க? ஆமா சாப்பாட்டு விஷயம் கேட்குறேன். சாப்பாடு விஷயத்துல அம்மா சார் வந்திருக்காங்க உங்களை பார்க்கறதுக்காக. அவர் ரஞ்சன் இருக்காரு நம்ம அருணாக்கர் அவருக்கு அவர் சொல்லி தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அவருக்கு அவர் வந்து ரொம்ப நண்பர். நம்மளுக்கு வீரான நண்பர். நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி இருப்பேன். சரி உங்களுக்கு தேவையான சாப்பாடு பொருள் மளிகை பொருள் எல்லாமே பொறுப்பு எடுத்துக்கிறோம். சரி சரி சரி. மாதம் மாதம் பிளட் டெஸ்ட் பண்ணுனீங்களா தம்பி? பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. சிந்துக்கு வரேன்னு சொன்னாங்க. என்னடா அப்பத்துல இருந்து அதையே சொல்லிட்டு இருக்க? வராங்க நான் அன்னைக்கு கூட போய் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி பண்ணிருக்கு அங்க பண்ணதுதான். அதுக்கப்புறம் நான் வந்தேன் இப்ப 2 கிழமை ஆயிட்டு. நான் போன கிழமை வரையும் இந்த அது பிளட் டெஸ்ட் பண்ணி அதை என்னன்னு பாருங்க. இன்சுலின் போட்டுட்டே இருந்தா சரியா? ரிப்போர்ட் வேணாமா? குறைஞ்சிருக்கா அவங்க வர சொன்னாங்க. அன்னைக்கு கூட போய் சொல்லிட்டு இதுல இருக்கிற சிந்து இதை போய் கூட்டிட்டு வரணும். நான் சொன்னேன் அவங்களுக்கு அன்னைக்கு வேலையா இருக்கிற தம்பியில வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் தம்பி தேவையானது உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. சரி. அதான் இன்சுலின் வந்து இங்க மெடிக்கல்ல வாங்குறது. எந்த மெடிக்கல்? நம்ம இல்ல நான் அங்க இருந்து வாங்கிட்டு வந்தது இருக்கு. அப்படி முடிஞ்சிருச்சுன்னா எங்க மெடிக்கல்ல வாங்கிக்கலாம். நம்ம கடையில வாங்குது மோடிலையா? ஆமா நமக்கு அது நம்ம கடையில வாங்கிட்டாலும் நாங்க பே பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ அவரு நம்மளும் என்ன முடிவில் இருக்கோம்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிடுவோம். ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால அது அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம முழு முயற்சி அங்கே நீங்கள் எந்த மருந்துன்னு கொடுத்துருங்க. நாங்கள் உங்களுக்கு அதை எங்களுக்கு சொல்லிடுங்க. அப்போ நாங்கள் வரும்போது வேலூர் வரும்போது கொடுத்துருக்கேன். 2 வாட்டி கொடுத்தாங்க. டெய்லி பால் வாங்குறீங்களா? பால் இந்த கடையில் வாங்கிட்டு பாக்கெட் பால் வாங்குறீங்க? ஆமாம் பாக்கெட் பால். இப்போ நான் வேலைக்கு பசிக்குதா வடிவா? வேலைக்கு விட்டுட்டு வெளியே போக முடியல. பசி இன்னும் குறையுது. வீட்டில் திங்ஸ் எல்லாம் வாங்க இன்னும் இப்போ பொருள் வாங்கி கொடுத்துருக்கோம். உங்கள் கையில் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்றோம். இன்னும் உங்களுக்கு என்ன இது தேவையோ வாங்கிக்கோங்க. சரி அப்படி செஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்க ஆஸ்பத்திரி இது பண்ணுங்க. அதை செக் பண்றதெல்லாம் பண்ணி நம்பர் தந்தீங்க ஃபோன் போட்டா சுவிட்ச் ஆஃப் வருது. இல்ல இந்த மல்டி அண்ணா எடுத்துட்டு இருக்காரு. மல்டி சார்ஜர்ல போட்டுருந்தாரு. ஃபோன் இல்ல அந்த ஃபோன் அவங்க தான் ஒரு பையனா? அவங்க பையன். நான் சார் நான் ஒரு பையன் இன்னொரு பையன் இருக்காரு.
இது வந்து எப்படின்னா நீங்க அவங்க குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தி சரிங்க சார். இந்த வீல் சேர் அதை அதை எடுத்து பிரிச்சு எடுத்து பிரிச்சு வச்சு அவர் பார்க்கணும்ல, சரி. சொல்லிட்டே போயிடும். அவருக்கு திருப்தியா செஞ்சிருக்கோம்ன்றது இந்த வீல் சேர் அது அப்படியே கரெக்டா தான் இருக்கு, அப்படியே நிமித்திக்கலாம். இந்த இதை அப்படியே வச்சுட்டு இதான் ரேட்டு கூடுனது. சரி. இதெல்லாம் அவங்க உட்காந்து குளிப்பாட்டிடலாம், இதில் ஒன்றும் இத்து போகாது. கேட்க கூட பயன்படுத்திக்கலாம். வண்டியில் கூட போட்டு எடுக்க சரி சார். இதுல கொமட்டு வசதியும் இருக்கு தம்பி. சரிங்க. இப்போ டாய்லெட் போனாங்கன்னா இதுலயே நீங்க இது பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம், இதுலேயே அவங்க குளிக்கலாம், சரி. எல்லாமே. இது வந்து நீங்க வெளியில கொண்டு போவீங்க. இது அந்த டயர் வந்து வெளி இது தாங்க வீட்டுக்குள்ள போட்டுதான். சரி, ஓகே சார். இந்த இருக்குல்ல, இது இருக்கு. இதில் ஒரு கவர் மாதிரி கூட வச்சுக்கலாம். அது எப்படி ஐடியா பண்ணி சரிங்க சார். ஓகே. இந்த டயர் வந்து வெளி இதுக்கு தாங்காது. இப்ப இதுல ஒரு பாலித்தீன் வீட்டுக்குள்ள மட்டும்தான். அது வந்து வெளியே மட்டும். ஒரு பாலித்தீன் கவர் வச்சு கூட அவங்க மோஷன் வந்து எடுத்துட்டு அப்படியே அதை சரி, இங்க பக்கெட் இப்படி வெளியில ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி. இங்க இங்க இந்த பக்கம் கீழே வெளியே. இல்ல 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 கீழே இல்ல அப்படியே வைங்க. அப்படி இப்படி விடுவான். இது கீழே இருக்கலாம். கீழ் வழியாவே விடலாம் நீங்க. கீழ் வழியா தான் அப்படிதான் வைக்கணும். இந்த இருக்குல்ல, விடலாம். இப்படி இதான் விட்டு இதான் லாக் ஆகிக்கிறோம். அதான். இந்த எல்எம் கீ வந்து உள்ள எதுவும் கழட்டுறதுக்கு வைக்கணும். டூல்ஸ் அது பத்திரமா வச்சுக்கோங்க. இதுல நீங்க குளிக்கலாம், துருலாம் பிடிக்காது. ஆமா, துரு பிடிக்காது. ஆனா இன்னொன்னு இருக்குல்ல, அது துரு பிடிக்கும். அதனால துரு அது தண்ணி அது வந்து தண்ணி நீங்க படம் அங்க பாத்துங்க. உட்கார வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும். அதுக்காக சரி சார். அது தண்ணி படம் பாத்துங்க. அதுல மட்டும். அந்த சேரையும் காட்டுறீங்க. அதே அதே வெளியே அது கொஞ்சம் உட்காந்து பார்க்க சொல்லுங்க. அதை உட்காந்துருவாங்க. இருக்கட்டும். டிஸ்டர்ப் தூக்கி பண்ணுவாங்க. உட்கார வைக்கணும். ஆமா, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சரி முடிச்சு. அம்மா உங்களுக்கு தான் இப்ப இவ்வளவு ஏற்பாடும். சரி பரவாயில்ல, கண் பார்வை இல்லாட்டி பரவாயில்ல, உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். தடவை இந்த பாத்துக்கங்க. வீல் சேர்ல வந்து உட்கார்ந்து கொள்ளலாம். அது- தம்பி தூக்கிட்டு போக தேவையில்ல. சரியா? நீங்க ஆமா. நீங்க அலைச்சல் இல்லாம இந்த வீல் சேர்ல இருந்து எல்லாம் குளிக்காட்டி எல்லாம் வருதுக்கெல்லாம் இதுலயே குளிப்பாட்டுவாரு. அதுல சேரா கூட யூஸ் பண்ணிக்கலாம், உட்காந்துக்கலாம். சரி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரியா? நீங்க நல்லபடியா இருங்க போதும். ரஞ்சன் அண்ணா தான் இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி சொன்னது. நான் ரஞ்சனா கிட்ட சொல்லிடுறேன். சரிங்க. அந்த கட்லு அந்த மெத்தை ரெண்டையும் போட்டுருங்க. அதை ஓபன் பண்ணு சாமி. ஏன்னா அவங்களுக்கு கட்டில் கூட உட்கார வச்சிருவோம். இப்போ அவங்கள உட்கார வச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நாங்களும் பார்த்துட்டு போயிடும். இப்ப இதெல்லாம் வெளியே வச்சுட்டு சரி. நீங்க கட்ல இது வந்து மடிப்பு கட்டல் தான் செட் பண்ண தேவையில்ல. ஓபன் பண்ணா வந்துடும். சரிங்க. அம்மாவை கொஞ்சம் இந்த சேர் வச்சு வெளியே உட்கார ஆமா, வச்சுட்டு அவங்க சேர்ல உட்கார வைங்க. கொஞ்சம் அவங்க போட்டோ உட்கார்ந்து அதை செட் பண்ணி போட்டோ எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சரிங்க. இது கொஞ்சம் அப்ப இதுல வச்சு உட்கார வைப்போம். தள்ளி கட்டல் போடுறதுக்கு வசதியா. சேர் எடுத்துருங்க. வேண்டாம். அவங்க உட்கார வைங்க. இதில் உட்கார வச்சுட்டேன். ஆமா. உட்கார வைங்க. கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அம்மா இந்த இதுல உட்கார போறீங்க. சேர்ல உட்காந்துங்கண்ணே. அவ்வளவுதான். அதை காலை வச்சுக்கங்க. காலை வச்சு அப்படியே பின்னால தள்ளி நல்லா தள்ளி உட்காந்துங்க. உட்காருவீங்களா? நல்லா தள்ளி உட்காந்துங்க. நல்லா இருக்கா? ஓகே அம்மா அக்கா. இதுலயே குளிக்கலாம். நீங்க இது பாத்ரூம் போய்க்கலாம். அது இது இருக்கு. அது வசதி இருக்குதுல்ல. சைட்ல வரும். லைட்ல வரும் எல்லாமே. மேடு பழம் அது கட்டில மெத்திய போட்டு எடுத்துருமா அதை இது அந்த பக்கம் வைங்க. கொஞ்சம் எடுத்து இந்த மேட்லாம் எடுத்துருங்க, பெட்ஷீட்ல எடுத்துருங்க. அப்போ இரு, இதெல்லாம் எடுத்துரு. அந்த பெட்ஷீட் பாயெல்லாம் எடுத்துக்கணும். இது எப்படி? கை பார்த்து
காலை ஓப்பன் பண்ணிட்டு இரும்பு கை கரெக்டாக தள்ளி விட்டுச்சுக்கோ. இரும்பு கை கரெக்டாக தள்ளி விட்டுச்சு. பார்க்குறாங்க வீடியோஸ் எல்லாம். மேட்டு கத்தியால அவரை வச்சிருக்கா கையில். பெட் கவர் நான் எடுத்துட்டு வந்தேன். வீட்டில் மறந்துட்டு வந்தேன். எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். எப்படி இருங்க காலுக்கா தலை நீங்க வைங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அதை விரிச்சுட்டு அவங்கள உட்கார வச்சுக்கலாம். ஏன்னா உட்காரும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க மனசுக்கு சரி. ஏன்னா ஒரு காலில் நின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக உட்கார வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இருக்கா? அதுல கதிரையில சாஞ்சிருக்க. பின்னத்துல வெளியில உட்கார இருப்பீங்களா நீங்க? வெளியே காத்தார தூக்கி கதிரையில உட்கார வச்சிருவாங்க. இந்த பக்கம் சும்மாவில் இருக்கு. ஆமா, இது எல்லாம் ரெடி பண்ணணும் சார். அதான் ஒன்னொன்னா பண்ணேன். ஃபைனல் என் கையில இல்லாம இருந்ததை வச்சு தான் ரெடி பண்ணிருக்கேன். எல்லாம் ரெடி மேலே எதுவுமே இல்லையா? சொல்லுங்க, நான் அதுக்கு என்ன சரி சார். இதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏற்பாடு பண்ணிடுவோம். கட்டில்ல உட்கார வைக்க போறாங்க. இதுக்கு லாக் இருக்கும் தானே? இதோ இந்த லாக் போட்டீங்கன்னா அசையாது. இது நகராது. இந்த லாக்க போட்டீங்கன்னா இருக்கிறீங்களா படுக்கிறீங்களா? அப்ப கொஞ்சம் பின்னால தள்ளி வருங்க. நீங்க தான் தூக்கி வச்சிருக்கணும். இன்னும் கொஞ்சம் சிவர் தொட்டு பாருங்க. கொஞ்சம் தள்ளிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. கொஞ்சம் நீங்க அரைக்கி தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி நான் போகணும். கொஞ்சம் லைட்டா பண்ணுவாங்க. சும்மா போங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 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 நல்லா அதுதானே. கொஞ்சம் அப்படி தூக்கி தள்ளி நடந்து பழகிக்கணும். இப்ப சாய்ங்க. கொஞ்சம் சாய்ங்க. இருங்க, நிமிருங்க நிமிருங்க. தலவாணி. இப்ப சாய்ங்க. ஓகேயா? இங்க பாரு தம்பி. சரிங்க. இங்க பாரு, இதுல லொக் இருக்கு. சரியா? அம்மாவுக்கு திருப்பி லொக்க போட்டா அது மூவ் ஆகாது. சரியா? சரி சரி. இது நீங்க இது வந்து நீங்க வெளியே வைக்காதீங்க. சரி சார். அது மடிச்சு உள்ள வச்சு உள்ளே வெளியே உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நனையாம மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் தண்ணி என்ன பண்ணலாம்? இது பண்ணிக்கலாம். இதில் உட்கார வச்சு நீங்கள் குளிப்பாட்டிக்கலாம். அதை மடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க சார். மடிச்சு கண்டிப்பாக வெளியில் போகிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். கடைக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு. நாளைக்கு டைம் இருந்தா சிந்து கிட்ட வச்சு தள்ளி கொண்டு போய் சிந்துட்ட போய் அந்த பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நான் ஃபோன் எடுப்பேன். சரி. ஃபோன் எடுத்தா சுவிட்ச் ஆஃப். இல்ல அது இன்னைக்கு என்ன பிளட் டெஸ்ட் பாத்துருங்க. சரிங்க. அந்த செட்டுக்கு நான் பின்னாடி பேசிடுறேன். சரிங்க. நாங்க பாத்துக்கிறோம். சரி சார். மளிகை இந்த மளிகை பொருள் இல்லை தம்பி, மளிகை பொருள் இருக்கு. இதில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்துக்கலாம் பொருள்.
அந்த லிஸ்ட் இருக்கு, இந்த லிஸ்ட்டில் கரெக்டாக இருக்கா போட்ட லிஸ்ட் எங்கே இருக்கு? இல்ல நீங்க மளிகை பொருளை எண்ணி அடுக்குங்களேன், இதுல எண்ணி அடுக்குங்க. உண்டு, அது ஒன்று, அது உண்டு. அதை எண்ணி பார்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க போட்டதுக்கு நம்ம இது கணக்குல வராது, ஆனா இருக்கட்டும் தனியா. 2 அந்த லிஸ்ட் இல்ல இங்கே ஏங்கிட்டு கொட்டிட்டு இருக்கு. மூண்டாச்சா? 4 5 6 7 8 9. இந்த சோப்பு இது யூஸ் பண்ணாத இல்லாட்டி மாத்திக்கிறேன்னா மாத்தி சரிங்க சார். சொல்லிட்டு தான் வந்து 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. சரிங்க. பன்னெண்டு கோடி தான் வருது. 1 2 3 4 5 6 7 8 9. சின்ன சின்னதெல்லாம் அது இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஜாஸ்தி அது மற்றது எதுவும் இந்த மழை ஆரம்பிக்க முடியும் செய்யணும். ஆமாம் சார். லேட் பண்ணக்கூடாது. ஆள் இருக்காங்களா? பண்றதுக்கு ஆள் இருக்காங்களா? ஆள்லாம் இருக்காங்க சார். இது மட்டும் ஆள்லாம் ம் எவ்வளோன்னு பார்த்துட்டு சரி. செலவு எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. கால் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். சரி. இது வந்து நம்ம ஒரு சபை அப்படின்றது வந்து செய்யணும். சரிங்க சார். அதில் எங்கள் சபையில் ஐக்கியமாக இருக்காரு, நம்ம செய்கிறோம். இப்போ மற்ற செலவுன்னு நம்ம என்னன்னு பார்க்கலாம். சரிங்க. ஏன்னா இது இல்லாட்டி கஷ்டம். ஆமாம் சார். மழை பெஞ்சிச்சுன்னா இந்த பொருள் வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். கையில் பணம் இல்லை, அதான் வேலைக்கு போக முடியல. நெருங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீ எவ்வளோன்னு சொல்லிடுங்க. நாளைக்கே எனக்கு ஏற்பாடு பண்ணி எவ்வளோ ஆகும் என்னன்றது எனக்கு நியூஸ் கொடுத்துருங்க. சரி சார். ம் ஆமாம். நீங்க ஷெட்டு போட்டு லேட்டே பண்ணக்கூடாது. தண்ணி உள்ள பூசிக்கோங்க. ஆமாம், எல்லாமே கரெக்ட் பண்ணிடணும். இது தரையும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பேட்ச் பண்ணிடுது. எல்லாமே பண்ணிடலாம் சார். பண்ணிடுவோம். ஏன்னா இது இல்லைன்னா உங்களுக்கு மூவ் ஆகாது. சின்ன இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே அதுதான். எல்லாமே பூசிடுங்க. சரி சார். மொத்தம் கணக்கு போட்டு சொல்லிடுங்க. ஆமாம், ஒரு 1000 ரூபா விகாஷம் உங்கள் கையில் விட்டுட்டு இந்த 1000 ரூபா இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு என்ன வேணும் வாங்கிக்கோங்க. பிளட் டெஸ்ட்டை பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அங்கே நீங்கள் வாங்கிக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சோம். சரிங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக சார். அவங்க கடைசி வரைக்கும் அவங்க நல்லா பிளட் டெஸ்ட் பார்த்து கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் தெளிவாயிருவாங்க. ஆமாம், இருக்கிற வரைக்கும் அவங்க தெளிவாக இருக்கு. சரிங்க சார். ஆமாம். ஜெபமா அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஏரியாவில் இருக்க சர்ச்செல்லாம் இதை செய்யணும். ஆனால் எங்க இருந்து வந்து செய்யணும் பார்த்தீங்கன்னா, உண்மை நாடும் ஒவ்வொரு சர்ச்சிலையும் இப்படி இருக்கிறவங்களுக்கு பங்கு இருக்கு. காணிக்கையில் வந்து திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் பரதேசி, அப்புறம் லேவியன் பாஸ்டர். இந்த பாஸ்டர் வந்து வாங்கி இந்த 3 பேரை கவனிக்கணும். அது செய்யலன்னா ஆண்டவருடைய கேள்வி. இப்போ நாங்கள் எதுக்கு செய்கிறோம்? பயந்து வந்து செய்யணும். ரஞ்சனைகளோட ஐக்கியமாகி தான் நிறைய அவரும் நாங்களும் இணைச்சு நிறைய பேருக்கு நாங்கள் உதவி செய்யணும். என்னம்மா தான் இருக்கேன் நான். அவர் ரஞ்சன்ட்டு நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிடுறேன். ரஞ்சனுக்கு சொல்லியிருக்க ஒரு வார்த்தை.
ரஞ்சனுக்கு கிட்டத்தில் வந்து ரஞ்சனிக்கு சொல்லுங்கம்மா. ரஞ்சனுக்கு போடான போடி நன்றி எனக்கு இவ்வளோ உதவியில் செஞ்சது. ரஞ்சன் அங்கே இருக்காரு, வெளிநாட்டில் இருக்காரு. அவர் தான் உங்களுக்கு எல்லாம் செய்ய சொல்லி அவர் தான் உதவி செய்ய சொன்னது. சொல்லுங்க அவருக்கு. அவருக்கு என்ன பேசுறீங்களா? அவருக்கு பேசிக்கிங்க. பேசுங்க சொல்லுங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், பேசுங்க. அவருக்கு அனுப்பி விட்டுருவோம். நன்றி தானியக்கா, நன்றி சொல்லுவேன். கொடான கொடி நன்றி தானியக்கா. எவ்வளோ காலத்தில் இப்போ வருத்தத்தில் வந்துட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. அவர் மறக்காம இருக்காரு. கண்டிப்பா கரெக்டா சொல்றாரு. இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. உதவி செஞ்சதுக்கு நன்றி சொல்லுங்க. உதவி செய்ததுக்கு நன்றி. நாங்க இன்னையோட போயிட மாட்டோம். உங்களுக்கு எல்லாம் செய்வோம். நாங்க உங்க பையன்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு எல்லாம் வேணுமோ செய்வோம். அடுத்து பிளட் டெஸ்ட் பார்த்துருங்க. பார்த்துட்டு மருந்து வசதி மாத்திரை வசதியும் செஞ்சு கொடுத்துருவோம். ஆமா. எனக்கு கண் பார்வை தெரியனால ஒண்ணுமே சாப்பாடு கூட எதுவுமே பக்கத்துல இருந்தாலும் எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கையில எடுத்து நீங்க தான் எடுத்து கொடுங்க. எல்லாமே உங்க வேலையா தான். இல்லை அதாவது ஜெபம்ன்றது வந்து ஒரு மாய்மாலமானது. கிரியைகள் வந்து உண்மையானது. இப்ப நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்றது ஆண்டவர் பிரியம். ஆனா ஒரு ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு போயிட்டா நம்ம எதுக்கு இருக்கோம்? அவங்களுக்காக என் கால் வேலை செஞ்சா தானே உண்மை. அதில் தானே ஆண்டவர் பிரியமா இருக்காரு. வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஊழியக்காரெல்லாம் பயங்கரமாக திட்டுவேன் நான். ஆமாம். ஏன்னா எல்லாமே தவறாக இருக்கு. இப்போ இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் எந்த ஊரில் போனாலும் யாரும் உதவி செய்யும். இப்போலாம் ஒருத்தர் வேலூர்லேருந்து ரொம்ப முடியாமல் இருக்காரு. அவர் பையன் ஒரே பையன் செத்து போயிட்டாங்க. இப்போ தாயும் தகப்பனும் அனாதையாக இருக்காங்க. 3000 ரூபா வீட்டு வாடகை. அவருக்கு மருந்துக்கே 3000 ரூபா செலவாகுது. எப்படின்னு பாருங்க. அவர் டிபிஎம் சபைக்கு போறாரு. அந்த சபையில என்னமே செய்யல. போய் கேட்டதுக்கு மிரட்டி அனுப்பிட்டாங்க. எல்லாம் செய்ய முடியாது, நீ அங்கே போ இங்கே போ. அப்புறமேல் இப்போ என்ன கால் பண்ணாரு. சரி எனக்கு அந்த பாஸ்டர் அட்ரஸ் இருந்து எல்லாம் கொடுங்க, நான் பேசிக்கிறேன். செய்யலன்ட்டான்னா அப்புறம் நாங்கள் செய்யணும். அவரை கேட்க சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டார். பயப்படுறாரு. சாபம் கூட்டுவாங்க. என்ன செய்யுது? அதனால டெஸ்ட் பார்த்துருக்கோம். சரி, ரொம்ப சந்தோஷம். சரி சார், நீங்க வந்து பெரிய சந்தோஷம் தான் இருக்கட்டும். அதனால ஜெபம் நினைக்க கூடாது. வாழ்க்கையே ஜெபம். ஆனா ஜெபம் பண்ணணும். சிந்துகிட்ட சொல்லி அந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து மாசம் மாசம் உங்களுக்கு மாத்திரை கொடுக்க சொல்லி தலைவர்கிட்ட நான் சொல்லி இருக்கிறேன். அவங்க வந்து பார்க்கணும். பார்க்காட்டி நீங்க போய் அவங்க கேட்கணும். கேட்காட்டி என்னட்ட சொல்லணும். நாளைக்கு கண்டிப்பா நான் போய் பார்க்கறேன். சரியா? நான் அடுத்த முறை வரைக்கும் சிந்தக்கா வார நாங்க வரலன்னு சாட்டி சொல்லக்கூடாது. வீட்ல தான் இருந்து போய் சொல்லிட்டு இருந்தோம். நாங்க இருக்க தம்பி, பயப்படாம செய்யுங்க. முன்னாடி செலவு பண்ண யோசிச்சிருக்கீங்க. இல்ல இப்பதான் முதலமைச்சர் மக்களை தேடி வந்து எல்லாம் செக் பண்ணி அது வேறயா? ஒரு ஆளுங்க நியமிச்சிருக்காங்க. அவங்க மாசம் செக் பண்ணி மாத்திரை எடுத்து கொடுக்கணும். இன்சுலின் தேவைப்பட்டா நானே கூட வாங்கி தரேன், போட்டு இது பண்ணுங்க. எல்லாத்துக்குமே வசதி இருக்குது. சரிங்க. முதல்ல தேடட்டும், அப்புறம் பார்த்து. சரி சரி. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆன பிறகு அப்புறம் தான் பண்ணுவாங்க. சரியா? இப்போ கொஞ்சம் வீக்கா இருக்கனால கதைக்கு நம்ம கதைச்சிட்டு கண் ஆபரேஷன் பண்ண முடியுதான்னு நம்ம டாக்டர் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு அப்புறம் சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாதான் கண் செக் பண்ண முடியும். சரி சரி, அது செய்வாங்க. நான் அதை அன்றைக்கே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன். கண் வந்து சுகர் கண்ட்ரோல்ல வந்தா கண் செக் பண்ணலாம். அப்ப அதுக்கு பிறகுதான் டாக்டர் சொல்லுவார் இது முடியுமா முடியாதான்னு. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். மீதி எல்லாம் ஏசப்பா பார்த்து கொள்ளுவார். ஓகே. வசந்த் போன ரெடி பண்ணுங்க. சரிக்கா சரிக்கா. இது ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம் சார். சுந்தர் தான் எனக்கு கொஞ்சம் கையில வந்து எதுவுமே இல்லை. அம்மாவுக்கு கேட்டதை வாங்கி கொடுக்க முடியல. ரொம்ப சரியான ஒரு என்ன சொல்றேன்னா நிலைமையில இருந்தேன். அவர் தான் எனக்கு கொஞ்சம் உதவியா இருந்து கையை வந்து கூட நிறைய விஷயம் செஞ்சு சின்ன சின்ன இதுகள்னாலும் அவர் தான் திங்ஸ் கூட நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிருச்சாரு. அவர் இல்லாட்டி இப்போ ரொம்ப தான் கஷ்டத்துல இருந்தோம். அரிசி கூட இல்லாத நிலைமையில தான் இருந்தோம். அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தது. சரி வாங்கிக்கோங்க. சரி சார், தேவன் வாங்கிட்டு அதுக்கு பெண்ணான்னு சொல்லுங்க. சரி சரி, வரோம் பார்த்து வரோம். சரி சரிம்மா. ஆமாம் சரி, போயிட்டு வராங்க சார். வந்து பரவாயில்ல அம்மா வர்றான், போயிட்டு வர்றான். சரி
வணக்கம் வணக்கம் சரி சரி இதை சொல்லணும் நான் தான் சவுந்தர் ராணி சரி சரி